அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலாதிவ்ய திருவடிகளே சரணம். வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அகழ்வரிகள் 37, 38. அகழ்வரி: விமல போதாந்த மா மெய்ப்பொருள் வெளியெனும் அமல சிற்சபையில் அருட்பெருஞ்சோதி. இதுக்கு முன் நாம் அந்தத்தின் இரண்டாவது அந்தமாகிய யோகாந்தத்தை பார்த்தோம். இன்றைக்கு அந்தத்தின் மூன்றாவதாகிய போதாந்தத்தை பார்க்கவிருக்கின்றோம். அந்த அகழ்வரிக்கான விளக்கம்: ஆணவம், மாயை, கன்மம் என்கின்ற மும்மலங்களால் வரும் இன்பத்தை மட்டுமே ஜீவர்களாகிய நாம் அறிந்து அனுபவித்து வருகின்றோம். நிராசை தோன்றிய மனதிலே இந்த மலபோதம் நீங்கி விடுகின்றது. மலபோதம் நீங்கிய விடத்தே இறை அனுபவம் தோன்றுகின்றது. இந்த இன்பமே மேலான உண்மையான இன்பம். இதைதான் விமல போதம் என்கின்றார். இந்த போத முடிவில் மேன்மையுடையதாயும் உண்மையான மெய்ப்பொருள் எதுவோ அதை காட்டும் வெளி என்று சொல்லப்படும் ஆணவம், மாயை, கன்மம் ஆகிய மலமற்ற சிற்சபையில் விளங்கும் அருட்பெருஞ்சோதி என்று விளக்குகின்றார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலாதிவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம் அபயம்.